அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாய் கடிச்சாத்தான் ரேபீஸ் வருது அப்படிங்கிறது இல்லாமல் சில இடங்கள்லாம் பார்த்தா கூட்டம் கூட்டமாக குரங்குகள் நிறைய இருக்குதுங்க. கோயில்கள்லையாகட்டும் இப்போல்லாம் குரங்குகள் ஊருக்குள்ளேயே வந்துடுது. அப்படி இருக்கும்போது நம்ம கையில் இருந்த பொருள்களையெல்லாம் வந்து பிடுங்கிட்டு ஓடி போய் மரத்தில் உட்காந்துக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி குரங்குகிட்ட விளையாடுறத தவிர்க்கணுங்க. குரங்கு கடிச்சதுனாலோ நகங்கள் புரண்டுனாலோ அது மங்கி பாக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தொற்று நோய் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது, குரங்கு கடிச்சதுன்னா அது பிளட்டில் கலந்து மஞ்சக்காமால் வாரதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. ஹெர்பீஸ் பி அப்படிங்கிற வைரஸ் தொற்றும் குரங்குகளால் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வெளியில் போய் வந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த குரங்கு கடிக்காமல் நிறையா பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆர்வமாக பார்ப்பாங்க குரங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் குழந்தைகள கூட்டிகிட்டு போகும்போது பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா நம்ம எல்லா இதுக்கும் தப்பிச்சு தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு நிறைய விஷயங்களை கடைப்பிடிக்க வேணுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.